सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा தீர்ஷயாச்ச சம்யோகா. இது எப்படின்னா இந்த பூர்வபக்ஷம் மாத்திரம் சொல்லி இருக்கிறார். இதுக்கப்புறம் இன்னொரு விசாரத்துல ததாபிதானேன அடுத்த சூத்திரமும் இன்னொரு பூர்வபக்ஷம். இது ஒரு பூர்வபக்ஷம், இன்னொரு பூர்வபக்ஷம், விஷயமே வேற. அதுக்கப்புறம் வரிசையா முதல் பூர்வபக்ஷத்துக்கு ஒரு சூத்திரம் சமாதானம், ரெண்டாவது பூர்வபக்ஷத்துக்கு இன்னொரு சமாதானம், இந்த மாதிரி சூத்திரக்காரர் பண்ணியிருக்கார். இந்த சோமயாகத்துக்குன்னு சுதந்திரமா ஒரு தனி வேதி உண்டு. இந்த அக்னிஹோத்திரம் தரிசபூர்ணமாகத்துக்குலாம் சின்னதா வேதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசா இருக்கு. அது எப்படின்னா சத்ரிம்சத் பிரக்கிரமா பிராச்சி சதுர்விம்சதிக்கு அக்ரேன திரிம்சத் ஜகனேன, அதாவது ரொம்ப சதுரமா இருக்காது, பின்பாகம் சத்ரிம்சத் பிரக்கிரமா, பிரக்கிரமம்னா அடி சரியா, சத்ரிம்சத்துனா 36 அடி அகலம், அதாவது பிராக்க பூர்வ திக்குல கிழக்குல அவ்வளவு இருக்கணும். திரிம்சத் ஜகனேனா, இந்த மேற்கு பக்கம் 30, அதாவது கொஞ்சம் குறைவா இருக்கு, 36 அடி அங்க அகலம் இருக்கு, மேற்கு பக்கம் 30. இந்த நீளம் சதுர்விம்சதி 24 அடி, இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்க ஒரு அளவு. ஆக இவ்வளவு பெருசா அந்த அதனுடைய ஒரு வேதி இருக்கு. இதை சொல்லிட்டு என்ன சொல்லிருக்குன்னா இயற்கை சக்ஷியாமன், இது இந்த இடத்துல 2 வேதி உண்டு. தரிசபூர்ண மாசத்தோட சம்பந்தப்பட்ட இந்த வேதியும் உண்டு. இது பெரிய சௌனிக்கு வேதி இதுக்கு விசேஷமா சொல்றது. இந்த சௌனிக வேதியை வெறும் சோமயாகத்துக்கு மாத்திரம்தான் உபயோகப்படுத்தணுமா, இல்ல சாங்கமான சோம பிரதானத்துக்கா விசாரம். சோமயாகத்துல ஜோதிஷமாய் சொன்னோம்னா அந்த ஒரே ஒரு நாள் தான் சோமயாகம். பாக்கி 5 நாள்ல நிறைய யுக்திகள்லாம் இருக்கு, பசி யாகங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே இது இந்த வேதியா இல்ல சோமயாகத்துக்கு மாத்திரமான விசாரம் பண்றார். அது சதுரமா இருக்கும், ஆனா ரொம்ப சதுரமா கரெக்டா இருக்காது. இதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, இயற்கை சக்ஷியாமனே, இவ்வளவு ஸ்தானம் இருந்தால் இதுல சோமயாகம் செய்ய முடியும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றது. இவ்வளவு ஸ்தானம் தேவைப்படும். இது எதுக்கு இவ்வளவு ஸ்தானம் தேவைப்படும் சொன்னா சோமயாகத்துக்குன்னு சொல்லிருக்கு. இதுலயும் என்ன தெரியுது, இவன் சோமயாகத்தை பண்ணணும்னு நினைக்கிறான், அதுக்கு இவ்வளவு இடம் தேவைன்னு சொன்னதுனால இந்த வேதியானது அதுக்கு மாத்திரம்தான் தெரியுது. அதனால சோமயாகத்தை தான் அங்க பண்ணலாமே தவிர அதனுடைய அங்கங்கள்லாம் அங்க செய்யக்கூடாது. அதனால இந்த வேதி அதுக்கு மாத்திரம். இது எப்படி தெரியுது, தீர்ஷயாக சக்ஷியாமனே, எதை செய்யணும்னு நினைச்சு இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அவன் பண்றான்னு சொன்னா சோமயாகத்தை செய்யணும்னு நினைச்சு பண்றான். அப்போ சோமயாக தீர்ஷா சத்திய ஏதாவது ஸ்தானம் பர்யாப்தம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்தானம் அந்த சோமயாகத்தை சேர்ந்தது, அதனுடைய அங்கத்துக்கு இது வராது, அது தனியா வேற ஸ்தானத்தை பார்த்துக்கோன்னு பூர்வபக்ஷி சொல்றான். இது ஒரு பூர்வபக்ஷம் இப்படியே இருக்கு. இதுக்கு மேல தரிசபூர்ண மாசத்துல இன்னொரு விசாரத்தை சேர்த்து ஆரம்பிச்சு விட்டார். ததா அபிதானேனா, இந்த சித்தாந்தம் வரல. இப்ப சோமயாகத்துக்கு இந்த வேதியுடைய சித்தாந்தம் வரும், அப்புறமா வரும். ததா அபிதானேனா தரிசபூர்ணம், இதுக்கு விஷயம் வாக்கியம், இது சோமயாகம், அது தரிசபூர்ண மாசம், இது வேற இது வேற, ரெண்டுக்கும் தனியா சித்தாந்த சூத்திரம் கிரமமா பண்ண போறேன். இந்த தரிசபூர்ண மாசத்துல ஹவிசெல்லாம் அந்த வேதியில ஆசாதனம் பண்ண வேண்டியது, அவிராசாதனம் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது. எடுத்து வச்சுட்டு அந்த சதுர்ஹோத்திரா பௌர்ணமாசியும் அபிமுகேட் எல்லாத்தையும் தொடணுமா. அதுக்கு சதுர்ஹோத்திர மந்திரம் பஞ்சஹோத்திர மந்திரம்னு 2 மந்திரத்தை விநியோகம் பண்ணிருக்கு. அதுல சதுர்ஹோத்திரா பௌர்ணமாசியும் அபிமுகேட் ஒரு வாக்கியம், பஞ்சஹோத்திரா அமாவாஸ்யாம்னு இருக்கு.
அமாவாசை தரிசனம் பூர்ணமாசம்னு ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த தரிசனத்துல பஞ்சஹோதாங்கிற மந்திரம், அதே மாதிரி பூர்ணமாசத்துல சதுர்ஹோதாங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த அபிமர்சனம் பண்ணணும்னு சொல்லி இங்க என்ன விசாரம் பண்றாருன்னு சொன்னா, இந்த வாக்கியத்துல பௌர்ணமாசியும் அபிமர்சயத்துல இருக்கு, அமாவாஸ்யாம் அபிமர்சயத்துல இருக்கு. இந்த பௌர்ணமாசி சப்தம் எதை சொல்றது? அந்த பிரதான யாகத்தை தான் சொல்லும். முதல்ல பௌர்ணமாசி சப்தத்துக்கு காலம் தான் இருக்கும். ஒரு திதி, பௌர்ணமாசி திதி அமாவாஸ்யா திதிங்கிறது தான் வரும். ஆனா அந்த காலத்தை தொட முடியாதுங்கிறதுனால அந்த காலத்துல செய்ய சொல்லுன அந்த கர்மாவை லட்சணையா போதிக்கும் அந்த பதம். அந்த கர்மா சொன்னோம்னா பௌர்ணமாசிங்கிற சப்தம் 3 பிரதான யாகத்தை குறிக்கும், அமாவாஸ்யாங்கிற சப்தம் 3 பிரதான யாகத்தை குறிக்கும். யாகத்தையும் நம்மளால தொட முடியாதுங்கிறதுனால அந்த யாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஹவிஷத்தோடனம்னு வச்சுக்கணும். இதெல்லாம் ஆனந்திக்கா துரங்கம்னு தரங்கேஷோன்னு சொல்லிட்டு வருவான். அப்ப என்ன பண்ணா, அந்த பௌர்ணமாசிக்கு உண்டான 3 ஹவிஷ் இருக்கு, அதை மாத்திரம்தான் இந்த மந்திரத்தை சொல்லி அபிமர்சனம் பண்ணணும். அதே மாதிரி அமாவாஸ்யான்னு சொல்லக்கூடிய அந்த 3 யாகங்களுடைய ஹவிஸ் இருக்கு, ஒரு புரோடாசம் தசி பயசு, இதைத்தான் அந்த இந்த மந்திரத்தை சொல்லி பஞ்சஹோத்திர மந்திரத்தை சொல்லி அபிமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பட்சம். சித்தாந்தம் என்னன்னா, அதையும் அதோட சேர்ந்து அந்த அங்கங்களுக்கு உண்டான ஹவிஸ் இருக்கு, அதையும் சேர்த்து அபிமர்சனம் பண்ணணுங்கிறது சித்தாந்தம். இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த பிரதான ஹவிஸ மாத்திரம் இதை சொல்லி அபிமர்சனம் பண்ணணுமா, இல்ல சாங்க பிரதான ஹவிஸ் எல்லாத்துக்கும் இந்த அபிமர்சனம் உண்டான விசாரம். பூர்வபக்ஷம் ததா அபிதானினா, ததா அப்படின்னு சொன்னா அந்த பிரதானத்துக்கு மாத்திரம்தான் அப்படிங்கிறத எடுக்கிறார். இதீர்ஷயாக யோகா சொன்ன மாதிரி அபிதானம்னா, அபிதானம்னா என்னன்னா அந்த வாக்கியத்துல உள்ள பதத்தினுடைய சக்தியை பாருங்கோ. பௌர்ணமாசி அப்படின்னு தான் இருக்கு. பௌர்ணமாசிங்கிற பதம் இப்ப எதை சொல்லலாம்? அந்த 3 யாகத்துடைய ஹவிஷதான். அதே மாதிரி அமாவாஸ்யாங்கிற இந்த பதம் எதை குறிக்கலாம்? அமாவாஸ்யான்னு சொல்லக்கூடிய அந்த 3 யாகங்களுடைய ஹவிஷத்தான் சொல்ல முடியும். அதனால அவ்வளவுதான் அதோட அபிமர்சனம் பண்ணிட்டு நிறுத்திக்க வேண்டியது. அங்க ஹவிஷெல்லாம் அபிமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கூட்டணி சொல்றது. ததா அபிதானினா இந்த பூர்வபக்ஷத்தை முடிச்சுட்டு நிறுத்திட்டார். இப்ப முதல் பூர்வபக்ஷத்துக்கு சமாதானம். தத்யுக்தேது பலஸ்ருதி தஸ்மாத் சர்வஜித் ஈர்ஷா ஸ்யாத். அந்த வேதியை அவளை பெருசா பண்ணிட்டு எதி சக்ஷியாமஹே, இவ்வளவு ஸ்தலத்துல ஸ்தானம் இருந்தால் சோமயாகம் செய்ய முடியும் அப்படின்னு அவன் சொன்னானே, அவன் வெறும் சோமயாகத்தை பண்ண முடியும்னு சொல்லலே. தத்யுக்தி அதாவது சபலமான பலத்துக்கு சாதனமான சோமயாகத்தை செய்ய முடியும்னு சொல்றான். பலத்துக்கு சாதனமான சோமயாகம் சொன்னா அங்கஹீனமான சோமயாகம் ஆகாது. அதனால அங்கத்தோடு சேர்ந்த சோமயாகத்தை தான் அவன் பண்ணணும்னு சொல்றான். அதுக்காகத்தான் அந்த வேதி. அதனால அங்கமும் எல்லாமே அந்த வேதிக்குள்ள பண்ண வேண்டியதான், அதுக்குன்னு தனியா ஒரு வேதி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தத்யுக்தி அங்க யுக்தி, அங்கத்தோடு கூடின பிரதானத்திற்கு பலஸ்ருதி பலம் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிஷ்டோவேன ஸ்வர்காமோ இதேத. அப்படியானால் இந்த பலத்தை அபேட்சிக்கிறவன் வெறும் சோமயாகத்தை மாத்திரம் பண்ண ஆசைப்பட மாட்டான். அங்கத்தோடு சேர்ந்துதான் அவன் சோமயாகத்தை பண்ண ஆசைப்படுவான். அப்பனா இவன் ஏதி சக்ஷியாமகேன்னு சொல்லும் போது சாங்கமான சோமயாகத்தை நினைக்கிறான். அதனால இந்த வேதியானது வெறும் சோமயாகத்துக்கு மாத்திரம் இல்லை, அதனுடைய அங்கத்துக்கும் சேர்த்துதான் வந்திருக்கு. இது தீர்மானம் பண்றாங்க. தத்யுக்தேது பலஸ்ருதி தஸ்மாத் சர்வஜிதீர்ஷா ஸ்யாத். அதுக்கு சமாதானம் வேண்டும். அடுத்த பூர்வபக்ஷம் இந்த பௌர்ணமாசி அமாவாசையாங்கிறதுக்கு அதுக்கு பதில் சொல்றார். குணாபிதானாத் சர்வார்த்தம் அபிதானம். இது சொல்றது பூர்வபக்ஷம் சரியில்லை. ஏன்னா பௌர்ணமாசியும் அபிமர்சே அப்படிங்கிற இடத்துல அபிமர்சனம்ங்கிற அங்கம், குணம்னா அங்கம், இந்த அங்கத்தை விதிக்கிறது இந்த வாக்கியம். ஏன் அபிமர்சனம்ங்கிற அங்கத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் இது. அப்படியானால் இந்த அங்கமானது எதை குறித்து விதிக்கப்படுறது? பௌர்ணமாசின்னு இருக்கு. பௌர்ணமாசி சப்தம் நேரடியா எதையாவது ஹவிச சொல்லக்கூடிய சப்தமோ இல்லை. அந்த பௌர்ணமாசி காலத்தை சொல்லக்கூடிய சப்தம் தான் அது. அப்ப அந்த காலத்துல செய்யக்கூடிய கர்மாவா இருக்கிறதுனாலே பௌர்ணமாசிங்கிற சப்தம் கர்மாவை குறிக்கிறது.
அப்படியானால் அந்த காலத்துல செய்யக்கூடிய கர்மா சாங்கமான கர்மா தான் செய்யலாம், வெறும் பிரதான மாத்திரம் இல்லை. அதனால இந்த பௌர்ணமாசி சப்தமும் அங்க பிரதான சாதாரணமான அதாவது சர்வ ஹவிஷ்டையும் சேர்த்துதான் சொல்றது. பௌர்ணமாசி சப்தத்தினால அந்த பூர்ணமாச காலத்துல செய்யப்படுற அந்த 3 பிரதான யாகங்களும் அதே மாதிரி அதனுடைய அங்க யாகங்களும் இது எல்லாத்தினுடைய ஹவிஷ்டையும் சேர்த்துதான் பௌர்ணமாசி சப்தம் சொல்றது. இதே மாதிரி அமாவாசை யாகம் சொல்றது. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அமர்த்தனம். குணாபிதானா சர்வார்த்தம் அபிதானம். சர்வார்த்தம் பிரதானார்த்தம் பிரதான ஹவிரர்த்தம் அங்க ஹவிரர்த்தம். இதையும் முடிச்சுட்டார். அடுத்த இன்னொரு வேற விஷயத்துக்கு வந்துட்டார். தீக்ஷா தட்சிணம் தூ வச்சனாத் பிரதானஸ்ய. ரெண்டு விஷயமா எடுத்துன்னு போற. இந்த சோமத்துல தீட்சைன்னு இருக்கு. தீட்சைங்கிறது பிரதானத்துக்கு மாத்திரம் உபயோகப்படக்கூடியதா இல்லை அதனுடைய அங்கத்துக்கும் உபயோகப்படக்கூடியதா? சோமயாகத்துக்கு மாத்திரம்தான் இந்த தீட்சையா இல்ல சோமயாகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சேர்ந்து இந்த தீட்சையா? இது விசாரம். இன்னொரு விசாரம், அங்க தட்சிணை கொடுக்குறாளே மாத்தியந்திர கவனத்துல தட்சிணை கொடுப்பா சோமயாகத்துக்கு தட்சிணை. இந்த தட்சிணை அந்த பிரதானத்துக்கு மாத்திரம்தான் இந்த தட்சிணையா அங்கத்துக்கும் தட்சிணையா? அங்கம் பிரதானம் ரெண்டுக்கும் சேர்த்து தட்சிணையான்னு விசாரம். இதுல ஒரே சூத்திரம் தான் இவர் சித்தாந்தமாவே சொல்லிடுறார். முதல் சூத்திரத்திலே சித்தாந்தத்தை சொல்லிடுறார். அடுத்தது லிங்க அது கமக்கம் தான். தீக்ஷா தட்சணை. ஆமா, எப்படின்னு சொன்னா தீட்சைங்கிறது என்னன்னா அந்த முதல் நாளே ஒரு யுஷ்டியை பண்ணிட்டு இன்னிலேருந்து நான் தீட்சையை கிரகிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றது இல்லை, அந்த ஸ்நானம் இல்லை, ஒரே ஒரு தடவை அந்த ஸ்நானம் எல்லாம் பண்ணியாச்சுன்னா வெண்ணைய உடம்புல தர வைக்கிறது தர வேண்டிய இருக்கணும். சரீரங்க அதாவது தீட்சை வாங்கிக்கும் போது அவனுடைய சரீரம் புஷ்டியா இருக்கணுமா, யாகம் பண்ற காலத்துல கிருஷமாக ஆகும். அந்த மாதிரி சரீரத்தை வருத்திக்கணும். பல நியமங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இந்த தீட்சை அந்த சோமயாகத்துக்கு மாத்திரமா இல்ல சாங்கத்துக்கா அப்படின்னு விசாரம். இதே மாதிரி தட்சிணையை மாத்தியந்திர சவனத்துல கொடுக்க போறான். இந்த தட்சிணை அந்த சோமயாகத்துக்கு மாத்திரம் உள்ள தட்சிணையா இல்ல அதுல நிறைய அங்கங்கள் இஷ்டி எல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து தட்சிணையான்னு விசாரம் இருக்கு. தட்சிணை என்னைக்குன்னா அந்த சுத்தியாகத்துல மத்தியத்துல கொடுக்கணும். எல்லா காரியமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இல்லை, எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி. அது எப்படின்னு சொன்னா முதல் பட்சம் 112 மாடுகள், இது முதல் தட்சிணை சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் முடியலைங்கிற பட்சத்துல குறைச்சல் வந்திருக்கு. இன்னும் நிறைய சக்தி இருக்கு, அவ இன்னும் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா அபரிமிதம் பரியந்தம் போயிருக்கு. சர்வஸ்தமரை கூட போகலாம் அப்படின்னு. அதான் மேலையும் போகலாம் கீழையும் போகலாம். இது சித்தாந்த சூத்திரம். ஒரு பக்கம் எப்படின்னா எல்லாத்துக்கும்னா சாங்க பிரதானத்துக்கு இதுவரை சாங்க பிரதானத்துக்கு தானே சொல்லிட்டு வராரு. அது போல இந்த தட்சிணையும் சாங்க பிரதானத்துக்கு. அந்த சித்தாந்தமும் அதே மாதிரி மாறுறது பாருங்க. அங்கெல்லாம் அங்கத்துக்கும் சேர்த்து செய்ய சொன்னது. இது ஆமா, இது அங்கத்துக்கு இல்லை, வெறும் பிரதானத்துக்கு மட்டும்தான் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாருன்னா தீக்ஷா தட்சிணம், தீட்சையும் தட்சிணையும் பிரதானத்திய அந்த பிரதானத்துக்கு மாத்திரம்தான் அப்படின்னு. ஆமா ஆமா, அது எப்படி சொல்றேன்? எல்லாத்தையும் மன்னிச்சு பண்ணி கொடுக்க போறேன்னு கேட்டா இல்ல, வச்சனா சொல்லுங்க. வச்சனம் இருக்கு, தீக்ஷா சோமஸ்ய அப்படின்னு ஒரு வச்சனமா. இந்த தட்சிணை இருக்கு 112 மாடு சொன்னா இது சோமயாகத்துக்கு தட்சிணையாக சொல்லப்படுது. தீக்ஷா சோமஸ்ய தட்சிணா சோமஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா தீக்ஷா சோமஸ்ய தட்சிணா சோமஸ்யன்னு சொன்னதுனால இந்த தீட்சையும் தட்சிணையும் சோமயாகத்துக்கு மாத்திரம்தான். இப்ப கேள்வி வர அங்கத்துக்கு எல்லாம் தனியா தட்சிணை உண்டான கிடையாது. அங்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது, அது ஃப்ரீயா பண்ண வேண்டியதான். நிவர்த்தி தரிசனார்த்தம். இதுல இப்ப அங்கத்துக்கும் சேர்த்து இந்த தட்சிணை இல்லைங்கிறதுக்கு ஒரு யுக்தி காமிக்கிறார். இந்த நிரூட பசுபந்தம்னு ஒரு யாகம் இருக்கு. நிரூட பசுபந்தம் அதாவது பிரதி வருஷம் செய்யக்கூடிய பசுயாகம் அது. அந்த பசுயாகத்துல ஒரு விஷயம், ஒரு வச்சனம் வருது. அத்வரியோ எத் பசுனா அயாட்சி அத காஸ்ய தீக்ஷா இது. இந்த பசுயாகம் பண்ணினியே இது அத்வரியோ, நீ இந்த பசுயாகத்தை நடத்தி கொடுத்தியே, இந்த பசுயாகத்துக்கு தீட்சைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டார்.
அவர் சொல்றார் எத் ஷட்ஹோதாரம் ஜுகோதி சாஸ்திய தீட்சா. அந்த ஷட்ஹோத்ரு மந்திரத்தினால ஷட்ஹோத்ரு ஹோமம் பண்ணினதுதான் இந்த பதியாகத்துக்கு தீட்சை. அப்படின்னா நிஜமான தீட்சை இல்லைங்கிறத கொண்டுதானே இங்க இந்த ஷட்ஹோத்ரு ஹோமத்தை தீட்சைன்னு சொல்றது. இது சரி, நிஜமான தீட்சைங்கிறது அந்த சோமயாகத்துல சொன்ன தீட்சைங்க இல்லைங்கிறது எப்படி வரும்? அந்த இந்த இந்த நிரூட பசுபந்த யாகம் இருக்கு, இது சோமயாகத்துல வரக்கூடிய அக்னிஹோமிய பசுயாகத்துக்கு விகிருதி யாகம். சோமயாகத்துல அக்னிஹோமிய பசுயாகமும் ஒரு யாகம் வருது. இந்த யாகத்துடைய விகிருதி யாகம். பிரகிருதியில இவருடைய தீட்சையானது பிரதானமான சோமயாகத்துக்கும் அதனுடைய அங்கமான பசுயாகத்துக்கும் ரெண்டுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டு இருந்தால் அப்ப அந்த பசுயாகத்துக்கும் இது அங்கமாகும் இல்லையா தீட்சை? அப்ப அந்த பசுயாகத்துக்கு விகிருத்தியான நிரூட பசுபந்தம் இருக்க அதுலயும் இது அனுவர்த்தி பிரகிருதி விகிருத்தியான அதிதேசத்தினால வர வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க அந்த தீட்சா இல்லையே, அந்த தீட்சா ஸ்தானத்துல என்ன பண்றே அப்படிங்கிற கேள்வியும் இந்த சதோதர ஹோமம் பண்ணினா தீட்சை பண்ணினா மாதிரி அப்படிங்கிற பதிலும் சரியா வராது. இதுல இருந்தே என்ன தெரிகிறதுன்னா பிரதானத்துக்குத்தான் அந்த தீட்சை, அங்கத்துக்கு கிடையாது சோமயாகத்துல. அதுக்கு இது ஒரு கமக்கமாக இருக்கு அப்படின்னு நிவர்த்தி தரிசனம். இதே மாதிரி அடுத்த வேற அதிகரணம் ததா ரூபஸ்ய வேதிகி. இது என்னன்னா ஜோதிஷோமத்துல அக்னிஹோமி பசியாகம். இந்த பசியாகம் அங்க 3 பசியாகம் இருக்கு சோமயாகத்துல. அக்னிஹோமிய பசியாகம் ஒண்ணு, சவனிய பசியாகம்னு ஒண்ணு, ஆனுபந்திய பசியாகம்னு 3 பசியாகங்கள் உண்டு. இதுக்கு மேல அந்த யூபத்தை பற்றி ஒரு விசாரம். இந்த யூபம் இருக்கு, இந்த யூபத்தை அர்த்தம் அந்தர்வேதி வினோதி அர்த்தம் பகிர்வேதி அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த யோகத்தை எங்க நடனம் அப்படின்னு கேட்டா அந்த வேதி ஒண்ணு சௌமிக வேதி பண்ணாங்க. அந்த வேதியில அதுக்கு ஒரு இது அவதி இருக்குமோ இல்லையோ, ஒரு அடையாளம் இருக்குமோ இல்லையோ, இது பரியந்தான் இந்த வேதி அப்படின்னு. இந்த வேதியில பாதி யூகம் உள்ள வரா மாதிரியும் பாதி வெளியில வரா மாதிரியும், வேதிக்கு வெளியில வரா மாதிரியும் இருக்கும். யூகங்கிறது கொஞ்சம் தெரிய கஷ்டமா இருக்கும். அந்த வேதியில பாதி உள்ள வரா மாதிரியும் பாதி வெளியில வரா மாதிரியும் வரணும். சேர்த்துதான் வேதி. இந்த சௌனிக வேதி பெருசா இருக்கு. அந்த தார்ஷ பௌர்ணமாசிக வேதிங்கிறது சின்னது, அது ஆகவனியத்துக்கும் இதுக்கும் மத்தியில இருக்கு. இது நிறைய இடம் இருக்கு, இதுல பெருசா இருக்கு. இப்ப இந்த இடத்துல அங்க வேதி வருது. இதுக்கு அர்த்தம் அந்தர்வேதி வினோதி அர்த்தம் பகிர்வேதின்னு இது வைக்கிறது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இந்த அந்தர்வேதி வினோதி பகிர்வேதி வினோதி அப்படின்னு சொல்லி அந்த வேதி 2 வாக்கியம் இருக்கு. இந்த 2 வாக்கியம் அந்த ரூபத்தை உத்தேசிச்சு ரூபத்துல ஒரு அர்த்தபாகம் உள்ளேயும் ஒரு அர்த்தபாகம் வெளியிலையும் இருக்கணும் அப்படின்னு 2 விதியாக வச்சுக்கணுமா? இல்ல அர்த்தம் அந்தர்வேதி அர்த்தம் பகிர்வேதிங்கிற இந்த 2 வாக்கியமும் சேர்ந்து ரூபத்தை நடுறதுக்கு ஒரு ஸ்தானத்தை தெரிவிக்கிறதா அப்படின்னு விசாரம். என்ன இதுல விசேஷம்? என்ன விசேஷம்? இதுல என்ன சொல்றாருன்னா அர்த்தம் அந்தர்வேதி அப்படின்னு ஒரு விதியை வச்சிருந்தோம்னா இன்னொரு அர்த்தம் பகிர்வேதிதான்ங்கிறது கிடைக்காது. அர்த்தத்தை உள்ள வச்சு சொல்லிருக்கு. நான் புருஷவே உள்ளே வச்சுருக்கேன். நான் அதை ஒன்றும் அந்த விதிக்கு ஒன்றும் ஹானி இல்லை. பாதியே உள்ள வரும்படியா வச்சேன்னா இங்க அப்படிதானே சொல்லியிருக்கேன். பாதிதான் வந்திருக்கேன், முழுக்க உள்ள வச்சாலும் வந்துருக்கு. அதே மாதிரி அர்த்தம் பகிர்வேதி சொல்லும் போது முழுக்கவே வெளியில வச்சுட்டாவே கூட ஒன்றும் இது இல்லை. பாதி வெளியில வச்சு சொல்ல முழுக்க வச்சாலும் பாதி வெளியில வந்தது ஆயிடுச்சு அப்படிங்கிற இது வரும். இதுக்காக என்ன பண்ணோம் கேட்டா இந்த 2 வாக்கியத்தையும் 2 பாதியா யூகத்தை பிரிச்சு ஒரு பாதி உள்ளேயும் ஒரு பாதி வெளியிலையும் வரத்துக்காக 2 வாக்கியம் வேலை பண்றது. அப்படி பண்ணும்போது 2 வாக்கியமும் சேர்ந்து பிரவர்த்திச்சு ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த வாக்கிய பேதம்ங்கிற தோஷத்தை பரிகாரம் பண்றதுக்காக என்ன சொல்லணும்னு கேட்டா இந்த 2 வாக்கியமா சேர்ந்து ரூபத்தை நடுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை விதிக்கிறது. எந்த ஸ்தானம்னா அது பாதி உள்ள வரா மாதிரியும் பாதி உள்ள வெளியில போகிற மாதிரியும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் கரெக்டா அந்த நடுப்புற பண்ணினோம்னா அது சரியா வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை விதிக்கிறது சொல்றதுக்காக இந்த அதிகரணம்.
இந்த நியாயத்தை இந்த வேதாந்தத்துல சஞ்சாரம் பண்றாரு அப்பேதீசிகர். இங்க சொன்ன நியாயத்தை இல்லைன்னா இந்த அனுசைகள்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி வரா இல்லையா, ஆகாசத்திலேருந்து இந்த வாயுட்டேருந்து இப்படி கீழே வராதோ இல்லையோ, கீழே வரும்போது இந்த தைக விருகியவாக இது வரத்துக்கு முன்னாடி விருகியவாதிகள் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப விளம்பமாகுங்கிறதுக்கு சொல்லிருக்கு. ஏன்னா அதோவைகளும் துர்துஷ்பிரபதரம் அப்படின்னு, ஏன்னா அதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னா. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளது எப்படின்னு கேட்டா சீக்கிரமாக வந்துருவாளா இல்ல விளம்பமா வருவாளான்னு ஒரு விசாரம். சின்ன அதிகரணம், ஆதிக்கிரேன விசேஷாதுன்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்தை பூர்வபக்ஷம் என்ன பண்ணான்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது, வேகமா வருவாளா மெதுவா வருவாளான்னு அவர் இன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னு பூர்வபக்ஷம் பண்ணிட்டான். பூர்வபக்ஷம் பண்ணி சித்தாந்தம் என்ன பண்ணாருன்னா இதே சீக்கிரமா தான் வருவா அப்படின்னு, அதாவது ரொம்ப விளம்பமா அது ஏன் எப்படி தெரியுதுன்னு கேட்டா அதுக்கப்புறம் விளம்பம் சொல்லியிருக்கு விருகியவாதிகள்ல வரும்போது. ஆகையால இந்த முன்னாடி வரும்போது அவ்வளவு விளம்பம் இல்லைங்கிறது தெரியுது அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல அவ என்ன கேள்வி கேட்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பூர்வபக்ஷமே வராது, அந்த உத்தர வாக்கியத்துல விருகியவாதிகள்ல போகும்போது ரொம்ப விளம்பம் ஏற்படும் அப்படின்னு சொன்னதுனாலேயே முன்னாடி விளம்பம் இல்லைன்னு தெரியலையா? அப்படி இருக்கிறது அந்த இங்க சொல்றதுக்கு தெரியல, இது ஒன்றும் விளம்பமா சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷத்தை எப்படி நீ கல்பிச்ச? இந்த பூர்வபக்ஷமே ஏறாது இல்லையா? அப்புறமா நீ சொல்ற சித்தாந்த யுக்தி அதுதான் சித்தாந்தமா நீ சொல்ற. அடுத்த இதுல ரொம்ப விளம்பமாகும்னு சொன்னதால இதுக்கு முன்னாடி விருகியவாதி காலத்துக்கு முன்னாடியே சீக்கிரமாவே கிளம்பி வந்துருவா அப்படிங்கிறது தானே தெரியுது. நீ சொல்றத நான் பூர்வபக்ஷமே சொல்லிடுவேனே, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, இந்த பூர்வபக்ஷம் எப்படி ஏறும்னு கேட்கிறான். இந்த பூர்வபக்ஷத்தை ஏற்றுறதுக்கு இவர் என்ன பண்ணாரோ அப்பேதீசிகர் பண்ணார். இந்த அதிகரணத்தை கொண்டு போனார். அங்க என்ன சொல்லிருக்கு, விருகியவாதிகள் வந்தாச்சுன்னா விளம்பம் ஆகத்தான் ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்படியானால் இதுல இருந்து முதல்ல விளம்பம், இந்த விளம்ப நியமமா நியமேன விளம்பம் விருகியவாதிகள்ல. அப்படியானால் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் விளம்பம் இல்லைன்னு அர்த்தம் சொல்லிட முடியாது, அந்த நியமம் இல்லைங்கிறதுதான் சொல்லலாம். விளம்பமாகலாம், ஆகாமலும் இருக்கலாம், அப்படிதான் ஆகத்தான் ஆகும். அதாவது ஆகவே ஆகாதுன்னு உங்களால தீர்மானம் பண்ண முடியாது. எப்படி இந்த யூபத்துக்கு ஒரு அர்த்தம் அந்தர்வேதின்னு சொல்லியாச்சுன்னா இன்னொரு அர்த்தம் பகிர்வேதி தானே அதுல இருந்து கிடைக்காதான், ரெண்டையும் சேர்த்து உள்ள வச்சார். ஏன்னா நியமம் ரூபத்துல உள்ள அழகாகும் உள்ளுக்குள்ளத்தான் வரணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க கூட வந்தாலும் வரலாம், வந்துடலாம் அப்படியே இருக்கலாம். அதனால நியமம் இல்லைங்கிறது தான் அங்க பூர்வபக்ஷமாக வரும். அதை வச்சுதான் ஆச்சாரியால் அந்நியமகா அப்படின்னு நியமக்காரின சாஸ்திரத்து அபாவாசன் பூர்வபக்ஷம் காமிச்சிருக்காரு. அவருக்கு அந்த இடம் வேற கிடைச்சு போச்சு, பாஷ்யத்துல அது ஒரு சரியான பதம் வேற கிடைச்சது, அதனால பிடிச்சி அதை சேர்த்து விட்டார். இந்த நியாயத்தை கொண்டு அங்க பூர்வபக்ஷம் சரிதான், அந்த சரியான பூர்வபக்ஷத்துக்கு இந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தான் சமர்த்தனம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்குது. அதனால இந்த அதிகரணத்தை அங்க எடுத்துன்னு போயிருக்காரு. அதனால இது அந்த ஒரு ஸ்தான விசேஷத்தை சொல்றதுன்னு நம்ம சித்தாந்தம் சொல்ல போறோம். இது பூர்வபக்ஷ சூத்திரம், அதாவது பாதிக்கு இது பாதிக்கு அதுன்னு ரெண்டா விரிக்கிறதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணா. சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா தேச மாத்திரம் வா அசிஷ்யேன ஏகவாக்கியத்வா, இந்த தேசம்தான் விதிக்கப்படுறது, கரெக்டா அளந்துலேருந்து பார்க்கணுங்கிற அந்த இடையில கொஞ்சம் உள்ளும் கொஞ்சம் வெளியும் வரா மாதிரி அந்த தேசம் தான் அந்த யூபத் நடுறதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. சரியா இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம நடும்போது கொஞ்சம் இதாகி ஒரு 1/4 பாகம் தான் உள்ள வந்திருக்கு, 3/4 பாகம் யூபம் வெளியில வந்துருக்குன்னு வச்சோம்னா அது தப்பா போயிடும். அப்படி இல்லை, அந்த ஒரு ஸ்தானம் தான் விதிக்கப்பட்டிருக்கு, அது கொஞ்சம் உள்ளேயும் வரலாம் வெளியும் வரலாம், அந்த மாதிரி இருக்கணும். அதான் தேசமாத்திரம் வா இந்த புதுசா ஒரு பதம் போடுறோம். சிஷ்யம்னு சொன்னா விதிக்க வேண்டியதுதான், அசிஷ்யம்னா விதிக்க வேண்டாதது. அதாவது அனுவாதமா இருக்கக்கூடிய பதங்களோடு இது ஏகவாக்கியமாக இருக்கு. ஆகையால இங்க கரெக்டா அர்த்தம்ங்கிறதுக்கு அர்த்தம் பாதிங்கிற அர்த்தம் இல்லை, அசிஷ்யேனா அது எஸ்மார்க்கு போடணும். அதனால இது ரெண்டும் விதி இல்லை, ரெண்டுமா சேர்ந்து லட்சணையா ஒரு தேசத்தை போதிக்கிறது. ஏகவாக்கியத்வா ஏகவாக்கியமாக அர்த்தம் வேறுவேதியினோதி அர்த்தம் அந்தர்வேதியினோதி ரெண்டு
ரெண்டும் ஒன்னா பண்ணி அது ஒரு தேச விசேஷத்தை போதிக்கிறதுன்னு சொல்றாங்க. அது ரெண்டு விதி இல்லை. அதாவது ரூபத்தினுடைய ஒரு அர்த்தபாகத்தை குறித்து அந்த பேதியுடைய அந்தர்பாகமும் ஒரு அர்த்தபாகத்தை குறித்து பேதியுடைய பகிர் பாகத்தையும் பகிர் தேசத்தையும் விதிக்கிறதுங்கிறது இல்லை. கரெக்டா பண்ணது ஒண்ணுதான். இப்ப ரெண்டு விதியே இல்லை, ரெண்டு விதின்னு இல்லை. இது ரெண்டு வாக்கியமும் சேர்ந்து ஒரு ஸ்தானத்தை விதிக்கிறது. இதே மாதிரி தேசத்து ஸ்தானத்தை பற்றி இன்னொரு விசாரம். சாமிதேனி ததன்வாகு இது அவிர்தானயோர் வச்சனாத் சாமிதேனாம். அதாவது உதயத் சுன்வந்தி சாமிதேனி ததன்வாகுன்னு சோமயாகத்துல இருக்கு. இந்த சாமிதேனிங்கிறது தான் முதல்ல ஆரம்பத்துல தரிசி பூர்ணமாசத்துல வரும். தரிசி பூர்ணமாசத்துல அந்த பிரபோவாஜா வித்யவகா இந்த மந்திரங்கள் இருக்கும் இல்லையோ, இதுதான் சாமிதேனி இருக்குன்னு பேரு. ஒரு ருக்கு முடிஞ்சதுன்னா ஒரு சமைத்த அத்தோரியோ அந்த இதுல ஆகவனியத்துல வைப்பான். 15 வச்சா 15 சாமி தேனி ஆகும். 5 சாமி தேனி, 10 சாமி தேனி எல்லாம் பேரு. ஜோதிஷ்டோமம் சோமயாகம். அந்த சோமயாகத்துல நேரடியா இந்த சாமி தேனி வராது. ஆனால் அந்த ஜோதிஷ்டோமத்துக்கு அங்கமாக எத்தனையோ இஷ்டிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பிரகிருதியிலிருந்து இந்த சாமி தேனிங்கிறது சேரும். ஆனா இந்த ஜோதிஷ்டோமத்துல அந்த சாமி தேனியை எங்க இருந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது, எங்க இருந்துட்டு அந்த ஹோதா அந்த மந்திரத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. உத எத் சுன்வந்தி சாமிதேனி ததன்வாகான்னு இருக்கு. எந்த இடத்துல சுன்வந்தினா அந்த சோமத்தை இடிச்சு அபிஷேகம் பண்றாளோ, எந்த இடத்துல சோமத்தை இடிச்சு ரசம் புரிகிறாளோ அங்க நின்று சாமிதேனி பிரபவாஜா வித்யோகா இந்த மந்திரத்தை சொல்ல சாமிதேனி மந்திரங்களை படிக்க வேண்டியதுன்னு சொல்லிருக்கு. எத்தனை சுன்வந்தி பத்திரன்னு சொன்னா எதுல அந்த சோமத்தை இடிக்கிறாளோ அங்கேன்னு அர்த்தமா இருக்கு இல்லையா. இல்லைன்னா அங்க 2 சகடம் இருக்கு. அவிர்தான சகடம்னு பேரு. சோம நகையெல்லாம் அதுலதான் வச்சிருப்பா. அந்த அவிர்தான சகடத்துக்கு அடியில இந்த கல்லை போட்டு அதுல வச்சு இடிப்பான். இடிச்சு சோமரசம் பொழிவான். இப்ப என்ன ஆகுது, எங்க இந்த சோமரசத்தை இடிச்சு போயிடான்னு சொன்னா அவிர்தான சகடத்துல இருந்து அர்த்தமாயிடும். அப்படியானால் அந்த சகடத்து மேல ஏறிண்டு இந்த சாமிதேனி சொல்ல வேண்டியதா இல்ல அதுக்கு பக்கத்துலயா? இங்க இருக்கிறத பார்த்தா பத்திரன்னு சொன்னா அவிர்தானத்தையே இருந்து சொல்லணும் போது தோன்றது இந்த வாக்கியத்துல இருந்து. பூர்வபக்ஷி என்ன சொல்றான், சாமிதேனி ததன்வாகு இது அவிர்தானயோ வச்சனா சொல்ற. அவிர்தானத்தைத்தான் அது பண்ணணுங்கிறது வச்சனம் இருக்கு. அதனால அந்த அவிர்தானம் அந்த சகடத்துக்கு 2 சகடம் சேர்ந்த வாக்குல இருக்கு. 2 வண்டி, மாட்டு வண்டி மாதிரி 2 வண்டி இருக்கு. அந்த வண்டியில ஏறிட்டு சொல்லணும். ஒரு இடத்துல பொம்மை மாதிரி சின்னதா இருக்கும், அதுல ஏறவே முடியாது. ஆனா அதுல பண்ண சொல்லணும்னு ஒரு விஷயம். வச்சனாத் சாமி சித்தாந்தம் தேசமாத்திரம் வா பிரத்யக்ஷம் அர்த்த கர்ம சோமத்த. சகடத்துல ஏற வேண்டாம். இதுவும் தேசத்தை குறிக்கிறது. அந்த பக்கத்துல, அதாவது எந்த இடத்துல அந்த அவிர்தான சகடங்கிறது இருக்கோ தட்சிண அவிர்தானம் அங்க நின்னுண்டு அதுக்கு சமீப தேசத்துல நின்னுண்டு சொல்லணும். இல்ல அவிர்தான சகடங்கிறது 2 வண்டி சகடம் 2 தட்சிண அவிர்தானம் உத்தர அவிர்தானம் 2 சேர்ந்த வாக்குல இருக்கும். அதுல தட்சிண அவிர்தானத்துக்கு பக்கத்துல நின்னுண்டு இவன் இந்த சாமிதேனி மந்திரத்தை ஹோதா சாமிதேனி மந்திரத்தை படிக்க வேண்டியது. தேசத்தை தான் விரிக்கிறதே தவிர சகடத்தை விரிக்கலேன்னு பிரத்யக்ஷம் அர்த்த கர்ம சோமத்த. ஏன்னா இந்த அவிர்தானங்கிறது சோமயாகத்தோட சம்பந்தப்பட்டது. சோமயாகத்துலதான் அது வரும். அந்த அந்த சோமலத்தையெல்லாம் அதுல ஏற்றி வச்சிருப்பான் அந்த சகடத்துல. சரியா? இந்த சாமிதேனிங்கிறது நேரடியாக அந்த சோமயாகத்துக்கு உபயோகப்படக்கூடியது இல்லை. அதுக்கு ஒரு சமஸ்காரம் கூட இல்லை. அவிர்தானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்க அதனால இது ஒரு தேசத்தை தான் குறிக்கிறது. இந்த இடத்துல இருந்து பண்ணணும் அப்படின்னு. ஆக அவிர்தானத்துக்கும் சாமிதேனிக்கும் சம்பந்தமே இல்லை. அர்த்த கர்மான்னு சொன்னா சம்ஸ்காரங்கள்லாம் இல்லை. அர்த்த கர்ம பிரதான கர்மா, இது ஒரு கர்மா. அர்த்த கர்மா இது ஒரு கர்மா, இதோட சம்பந்தப்படாத கர்மா, பிரயாஜாதிகள் மாதிரி. அதனால இந்த அவிர்தானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பக்கத்தை அந்த இடத்துல இருந்து பண்ணதான் இந்த வாக்கியம் இருக்கிறது. அர்த்த கர்ம சோமஸ்ய சமாச்சானஞ்ச தத்துவத்.
தேசந்தாங்கிற சித்தாந்தம். இதுக்கு இன்னொரு யுக்தி சொல்றார், சமாச்சானஞ்சு தத்துவத்து. இந்த சோமார்த்தம் ஹவிர்தானம்னு சொல்லியிருக்காங்க. ஹவிர்தானங்கிறது அந்த வண்டி சோமத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. சோமார்த்தம் ஹவிர்தானம், சாமி தேவிக்காக இல்லை. இதுலேயும் தெரியுது இல்லையா? இப்ப ஹவிர்தான இடத்துல ஏறி சொல்லணும்னு சொன்னா அது சாமி தேவிக்காக அந்த ஹவிர்தானம் வந்ததாக சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி இல்லைங்கிறதுக்கு சோமார்த்தம் ஹவிர்தானம்னு சொல்றதும் ஒரு யுக்தியாக இருக்கு. முடிஞ்சு போச்சது. இதுக்கு மேல சாஸ்திர பலம் பிரயோக்தரி கல்லட்சணத்வா தஸ்மாத் ஸ்வயம் பிரயோகேஸ்யா. அதாவது சாஸ்திரம் கர்மாவை அனுஷ்டானம் பண்ண சொல்லியிருக்கு. இதுக்காக சொன்னா பலத்தை அடையிறதுக்காக. அப்படியானால் யாரு பண்ணணும்? அந்த அதிகாரியானவன் தானே சகல கர்மாவையும் அனுஷ்டானம் பண்ணணுமா, இல்ல பணம் கொடுத்து ரிஷிகள் மூலமாக பண்ணலாமா? இது விசாரம். இந்த சாஸ்திர பலமும் பிரயோக்தரி. சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு? பலத்துக்கு யார பண்ண சொல்லிருக்கு? அதிகாரியை தானே பண்ண சொல்லிருக்கு. அதனால சாஸ்திர போதிதமான இந்த பலம் பிரயோக்தரினா பிரயோகம் பண்றவன், அனுஷ்டானம் பண்றவன் அவனுக்குத்தான் கிடைக்கும். இப்ப ரித்துக்கு அனுஷ்டானம் பண்ணான்னா அவனுக்கு போய் சேர்ந்துடும் பலம். அதனால ரித்துக்கு பண்ணக்கூடாது. தஸ்மாத் ஸ்வயம் பிரயோகேஸ்யா, தானே அந்த எஜமானன் சாங்கு பிரதானத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அப்பதான் அவருக்கு அந்த பலம் கிடைக்கும். இது பூர்வபக்ஷம். ஆமா, அதெல்லாம் இவனைதான் பண்ணியாகணும். ஆமா, அது ரித்துக்கெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா தல்லட்சணத்துவார், ஏன்னா யாருக்கு பலன் கிடைக்கும்ங்கிறதுக்கு நமக்கு இந்த சாஸ்திரத்தை விட்டா வேற எந்த லட்சணம்னா பிரமாணமும் இல்லை. சாஸ்திரம் நீ இதை பண்ணினேன்னா, சாங்கமாக இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணினேன்னா உனக்கு பலன் கிடைக்கும்னு தான் சொல்றது. அது இருக்குது. அது சித்தாந்தம். இப்ப வெறும் அந்த இதை மாத்திரம் வச்சுன்னு பார்த்தோம்னா, விரிவாக்கத்தை பார்த்தோம்னா, யாருக்கு இந்த கர்மா விதிச்சிருக்கோ அவனே தான் எல்லாமே பண்ணுங்கிறது தெரியுது அப்படின்னு பூர்வபக்ஷம். தஸ்மாத் ஸ்வயம் பிரயோகேஸ்யா. அதுலயே அடுத்த இன்னொரு பூர்வபக்ஷம் சொல்றார், உத்சர்கேது பிரதானத்வா சேஷகாரி பிரதானஸ்ய தஸ்மாத் அன்யா ஸ்வயம் வாஸ்ய. உற்சர்கம்னா பணம் கொடுக்கறது, தானம். இவன் தானே பணம் கொடுக்கறான், பணம் கொடுத்து தானே அவளை செய்ய சொல்றான். அதனால அந்த தானம் பண்றது இருக்கே, இது பிரதானம். இதை இவன் பண்ணிட்டானே ஆனால் பாக்கி உள்ள விஷயத்தை அவன் பணம் வாங்கின்றவன் செய்யலாம். அல்லது இவனே முடிஞ்சால் பணம் கொடுக்க வேண்டாம், இவனே வேணாலும் செய்யலாம். என்ன தஸ்மாத் அன்யா, இவன் பணம் கொடுக்கறதுனால எதுக்கா பணம் கொடுக்கறான்? வேற கொடுக்கல, வேலை செய்யறதுக்காக தான் பணம் கொடுக்குறான், தட்சிணை கொடுக்குறான். அதனால அவன் சேஷக்காரின்னு தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு, சேஷக்காரி தான். இது இருக்கு. அதாவது இவன் மற்ற காரியங்கள் எல்லாரும் செய்யறதுக்காகத்தான் தட்சணைங்கிறது கொடுக்கறதுனாலே அது அந்யஹா, அவன் செய்யணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அவன் தான் செய்யணும்னு இப்போ சொல்ல முடியாது. ஸ்வயம்வா அந்யோவா, முடிஞ்சா தானே செய்யலாம். முடியாத பட்சத்துல தட்சணையை கொடுத்து ரிஷிகள் மூலமாக செய்யலாம். இதுவும் பூர்வபக்ஷம் தான். சேஷகாரி பிரதானஸ்ய தஸ்மாத் அன்யா ஸ்வயம் வா ஸ்யாத். வேற இன்னொரு கருத்தாவது வச்சுக்கலாம், தானாகவேவாவது செய்யலாம். அடுத்தது சித்தாந்தம். அந்யோ வா ஸ்யாத் பரிக்கிரயாம் நானாத் விப்ரதிஷேதாத் பிரத்யகாத்மனி. அந்யோவான அந்ய ஏவ, இன்னும் ரித்துக்குத்தான் செய்யணும் அப்படின்ற அர்த்தம். அந்யோ வாஸ்யா, அதாவது அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ற கர்த்தா எஜமானனை காட்டிலும் வேறானவனாகத்தான் இருக்கணும். ஏன் பரிக்கிரயாம் நானா, இந்த தட்சணை இருக்கே இவன் சுவேட்சையா கொடுக்குறான்னு சொல்லுது. இது விதியால கொடுக்குறான். தட்சணாம் ரித்துஞ்சோ தட்சிணாம் ததாத்தின்னு சொல்லி தட்சணையை விதிச்சிருக்கு. நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்சணை கொடுக்காம பண்ணினாக்க அது பலம் வராது. அதனால இந்த பரிக்கிரம் அங்க விதிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே இந்த பரிக்கிரயத்தினுடைய பலம் என்னன்னு கேட்டா அவன் காரியம் வழங்குறது தான் அப்படிங்கிறத திருஷ்ட பலமாக இருக்கிறதுனாலே அந்த கர்மாக்கள்ல ரித்துக்கு தான் கர்த்தாவாக ஆகணும். ஏன்னா தட்சணையா தானே பண்ணிட்டு அந்த ரித்து தட்சணையில தானே எடுத்துக்கிறேன்னா எழுத முடியாது. ஏன்னா தன்னுடைய தட்சணைய தானம்னு சொல்லிருக்கு. தானம்னா என்ன தெரியுமா? தன்னுடைய ஸ்வத்துவத்தை நிவர்த்தி பண்ணி அவனுடைய ஸ்வத்துவத்தை ஏற்படுத்துறது.
சொத்தம்னா சொத்துன்னு சொல்றோமோ இல்லையோ, நம்மளுடையதுங்கிற ஒரு பாவனம் இருக்கோ இல்லையோ. ஆமா, ஓனர்ஷிப் இதை நிவர்த்தி பண்ணிட்டு அவனுடைய ஓனர்ஷிப் இதுல வரும்படியா செய்யறது வரப்பத்து அபாரம். நமமான்னு சொல்லணும். வெறும் சம்பது ஆனாலும் ஆனாலும். இப்ப என்ன ஆச்சுன்னா, தன்னையே உத்தேசிச்சு இவனால சொத்து தியாகம் பண்ண முடியாது. சொத்து தியாகம் பண்றதா இருந்தா இன்னொருத்தனுக்கு தான் பண்ண முடியுமே தவிர தனக்கு பண்ணிக்க முடியாது. இதுதான் விப்ரதிஷேதா பிரத்யேகாத்மன். பிரத்யேகாத்மாங்கிற பதப்பிரயோகம் அவர் பண்ணியிருக்கார். பிரத்யேகாத்மான நாம் தான் ஜீவாத்மான்னு அர்த்தம். தன்னிடத்தில் இந்த தியானம் பண்ணிக்க முடியாதுங்கிற காரணத்தினாலே இந்த தியானம் இன்னொருத்தனுக்கு தான் பண்ணியாகங்கிறது இருக்கிறதுனாலே அதனால இன்னொருத்தன் தான் அந்த கர்மாவை பண்ணணும். விப்ரதிஷேதா பிரத்யேகாத்மன். அந்த பரிக்கிரயங்கிறது தன்னிடத்துல பண்ணிக்க முடியாது. தானங்கிறது தனக்கே பண்ணிக்க முடியாது அப்படின்னு. அதனால இன்னொருத்தனுக்கு தான் பண்ணியாகணும். அதனால அந்நியவசியா. இப்ப என்ன ஆகும்னா, இதனால சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லை. சாஸ்திரம் என்ன பண்ண சொல்லியிருக்கு, சாங்க பிரதானத்தை இவன் அனுஷ்டானம் பண்ணணும், அப்பதான் இவனுக்கு பலம்னு கிடைக்கிறது. இப்ப இவன் தானே அனுஷ்டானம் பண்ணினாலும் இவங்க அனுஷ்டானம் பண்ணினால்தான் பேரு. தட்சிணையை கொடுத்து ரிஷிக்கு மூலமாக அனுஷ்டானம் பண்ணி வச்சாலும் இவன் பண்ணினால்தான் பேரு. பிரயோஜக கர்த்தான்னு பேரு. ராஜா யுத்தி. நான் ராஜாவே நேரடியா போய் யுத்தம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இவன் பணம் கொடுக்குற அந்த செவ்வாய்க்கால் தான் யுத்தம் பண்ணாலும் இவன் தான் யுத்தம் பண்றான்னு பேரு. இல்ல, அதுல ஒரு இது பண்ணிருக்கு. அந்த ரிஷிக்குகள்லாம் என்ன சங்கல்பம் பண்ணிட்டாலும் அது எல்லாம் எஜமானனுக்கு போய் சேரும். அது என்னன்னா, யாம்பை காஞ்சன யஜ்ஞே ருத்விஜா ஆசிஷம் ஆசாசத்தை எஜமான செய்வசான்னு வச்சனவர். இவ எதை ஆசைப்பட்டாலும் அது அங்க போய் சேர்க்கிறோம். அங்க மமாத்னே வர்த்தோ விசவேஷ்வஸ்து மமாம வஸ்து வஸ்துன்னு அவன் சொல்லுவான். ஆனா எஜமானன் சேல இருப்பாங்க. இங்க எத்தனை இப்ப கர்த்தாவாக இப்ப தட்சிணை கொடுக்கறதுனால கர்த்தாவை வேற கர்த்தாவை இவன் எடுத்துக்கலாம்னு அதுக்கு ஏதாவது நியமம் உண்டா? இல்ல ஸ்வேச்சா எவ்வளவு வேணுமோ அது எவ்வளவு எடுத்துக்கலாமான்னு கேட்டா அதுக்கு அதிகரணம். தத்திர அர்த்தாத் கர்த்திரு பரிமாணம் சியாத் அநியமஹா அவிசேஷாத். கர்த்திரு பரிமாணம்னா சஞ்சை, எத்தனை கர்த்தாக்களை அவன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் நியமம் கிடையாது. எவ்வளவு பேர் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். ஒரு சமயம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம், சில சமயம் கொஞ்சம் பேரையும் வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் நியமம் கிடையாதுன்னு பூர்வபக்ஷம் பண்றார். கர்த்திரு பரிமாணம் அர்த்தாத்யா, எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்தாப்புல வச்சுக்கலாம். அநியமஹா, ஒன்றும் நியமம் கிடையாது. ஏன்னா இதுல ஒன்றும் விசேஷமாக நியமம் சொல்லல அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் அபிவா ஸ்ருதி பேதாத் பிரதி நாமதேயம் சிஹோ. அந்த செய்யக்கூடிய காரியத்துக்கெல்லாம் ஒவ்வொரு பேரு கொடுத்திருக்கான். இது ஹவுத்திரம், இது ஆத்வர்யவம், இது ஔத்காத்திரம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பேர், ஒரு ரிஷிக்குடைய பேரை வச்சு பேர் கொடுத்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறது, அந்த ரிஷிக்குத்தான் அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறது சித்தமா இருக்கு இல்லையா? இல்லைன்னா அந்த பேருக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லை. அதனால பிரதி பிரசாதா மந்திரங்கு போதி நேஷ்டா பத்னி உதானயதி உன்னேதா சமதான் உன்னயதி. இத்தனை ரிஷிக்கள் பேரை சொல்லி அந்தந்த காரியத்தை விதிச்சிருக்கு. அப்படியான இவன் இஷ்டத்துக்கு அதிகப்படுத்த முடியாது அல்லது குறைச்சியும் முடியாது. அதனால எத்தனை ரிஷிக்கள் சொல்லியிருக்கோம்? 16. மொத்தம் 16 பேர் வருது. அந்த 16 பேரை இவன் தனியா வரிச்சு விட வேண்டியிருக்கான். வரிச்சு ரிஷிக்காக வச்சுக்கணும். சுவேட்சையாக குறைக்கிறதோ கூட்டுறதோ முடியாது. இதை கூட்டாங்க. பிரதி நாமதேயம் சிபு. சதஸ்யன் இல்ல. சதஸ்யனை இதுல சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கூடாதான்னு இன்னொரு இது இருக்கு. அதுல சேர்த்துக்கிற பட்சத்துல 17 வச்சுக்கணும். அதுவும் ஒரு விசாரம் வருது. ஏகஸ்ய கர்ம பேதாதிச்சே நோத்பத்தௌஹி. ரெண்டு சேர்த்து போட்டிருக்கா, தனித்தனியா இருக்கா இல்லையா? அதாவது இப்ப என்ன சொன்னா, இந்த பேரெல்லாம் இருக்கு, ஒருத்தனை பல பேரை வச்சுக்கலாமே. அந்தந்த காரியத்தை பண்றத வச்சுன்னு அவனுக்கு அந்த பேர் வரலாமே. ஒருத்தனே பாட்டகா லாவகா 2 காரியம் பண்ணான்னா அவனே பாட்டுக்குன்னு அவனே லாவகன். ஒரே அந்தகரணத்துக்கு நாம மனசு புத்தி பல பேர்கள் கொடுக்கிற காரியத்தை வச்சு அது போல உண்மையா பிரதி பிரசாதா வாத்வரிய அவனே பண்ணினான்னா பண்ணலாமே. அதனால ஏகஸ்ய கர்மபேத, அந்த காரியம் சின்னமா இருக்கிறதுனால பல பேர்கள் வரலாம். அதனால இந்த பேரை வச்சுட்டு நீங்க கர்த்தா தனித்தனியாக இருக்கணுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது நல்ல கேள்வி இது இல்லையா? அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது?
அப்படின்னு இதை கேட்டான். பதில் சொல்றார், உற்பத்த ஒளி. இந்த வாக்கியங்கள்லாம் இப்ப சொன்னேனே அது எல்லாம் அந்த கர்மாவை விதிக்கக்கூடிய வாக்கியம். விதிக்கக்கூடிய வாக்கியத்திலேயே அந்த பதத்தை போட்டிருக்குன்னு சொன்னால் அது ஒரு தனி ரூಢியா தான் வச்சுக்கணும். கர்மாவை விதிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த பேரு வந்ததுன்னு சொன்னா அது வேற விஷயம். காரியம் பண்ணத்தினான்னு வரக்கூடிய பேர் அது. கர்மாவை விதிக்கிறதுக்கே அந்த பேரை முதல்ல உபயோகப்படுத்தினான்னா அந்த பேரு முன்னாடியே வந்திருக்குன்னு அர்த்தமாச்சு இல்லையா? அத்வந்துவாக இருக்கிறவன் இந்த கர்மாவை பண்ணணும்னு சொல்லியிருக்கே தவிர இந்த கர்மாவை பண்ணினதுனால அவன் அத்வரிவாகிறான்ங்கிறதை சொல்லல இல்லையா? அதனால அந்த கர்மாவை உற்பத்தி ஆரம்பி விதிக்கும் போதே அந்த புருஷனுடைய பேரை விசேஷமாக சொல்லி இருக்கிறதுனால அந்த அப்படி எல்லாத்தையும் ஒருத்தனே வச்சுக்க முடியாது. தனித்தனியா அதை இது பண்ணியாகணும். உற்பத்த ஒளி புருஷானாம்னு இருக்கு அந்த புத்தகத்துல, சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி